நம்ம என்ன பார்க்க போனால் ரோப்ளாக்ஸில் பேரி கிறிஸ்டன் ரன் ஹாபி அப்படிங்கிற கேம் தங்கச்சி கொடுத்து ப்ளே பண்ண போகிறோம். வாங்க ப்ளே பண்ணுறேன். கொஞ்சம் வணக்கமாக சொல்கிற சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அன்பெல் அடிச்சு ஆல் வச்சுக்கோங்க. மறக்காம எல்லாத்தையும் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வாங்க ப்ளே பண்ணுவோம். இந்த கேம் பற்றி நிறையா தெரியும். நம்ம தங்கச்சியும் ஒர்க் பண்ண போகிறோம். எனக்கும் தெரியும் இந்த கேம் பற்றி. ஆனால் நியூ அப்டேட் விட்டுருக்காங்க. இதுவும் யாருக்குமே தெரியாது. ஒரு நிமிஷம் யாருங்க டாப் பிளேயர்? பேரு ப்ரீ 12305. ப்ளே டைம் 7 hours. ப்ளே டைம் 7 hours 7 minutes. அது தெரியல, 7 minutes போல இல்ல 11 இது 60 minutes போடுறாங்க. அப்படினா அப்படி இருக்கும். ஓ பண்ணுங்கம்மா. இல்ல டாப் டைம் எத்தனை மணிக்கு விளையாடுறீங்கன்னு அர்த்தம். நைட் 11 o'clock விளையாட நம்மளும் மிஸ்ல வந்துருவோம். அப்படியா? ஆமா. ஏன்னா அவ்வளவு சீக்கிரமா இந்த கேம் முடிச்சிருக்காங்கன்னு போல. இல்ல ஆமா அவ்வளவு சீக்கிரமா முடிச்சிருக்காங்க. அது கரெக்ட். சரி வாங்க. டைம் லீடர் போர்டு ஈஸி. இல்ல நம்ம ஈஸியா யாரா முடிச்சிருக்காங்கன்னு போட்டுருக்கோம். ஆமா இதுவரையே நம்ம கொஞ்சம் அடிக்கலாம். கையால அடிச்சா சுமாரா எடுத்தேன். ஆவாக்குறாங்க கொஞ்சம். நம்ம கொஞ்சம் கையில 2 ஷாட் இது 1 ஷாட்ரா. ஆமா. அதுக்குனாலே நான் இத யூஸ் பண்றேன். இப்போ இங்க வந்து இந்த பட்டன் அமுத்தணும். அமுத்தனே இது கால வந்துருச்சு. நம்ம கீழே வந்தாச்சு. ரோபோக்ஸ்ல கேக்குறாங்க. அப்படி ஸ்பெண்ட் பண்ண தேவை. ஈஸி கேம். நான் வந்து எடுக்கவே தேவையில்ல. பேக் வச்சு அடிச்சிடுவேன் நான். ஒரு நிமிஷம். இந்த கேமுக்கு ரோபோக்ஸ் ஸ்பெண்ட் பண்ண கூடாதுறானே. ஆமா, இந்த கேம் ஈஸி கேம்னா பஸ். இது ரொம்ப ஈஸி. ஹார்ட் மோடே ஈஸியா இருக்கும் சொல்லி. ஆனா கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடி வருவாங்க அவ்வளவுதான். நான் வார தோத்துட்டே இருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் இந்த கேமுக்கு அனிமேஷன்ஸ்லாம் இருக்கு. ஆனா நம்மளுக்கு அது தேவையில்லை. டக்குனு வாங்கனா இரேஸ் பண்ணிருக்கேன். அது எனக்கு அது எடுத்துருக்காச்சு. கம்ப்யூட்டர்னால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. லாஸ்ட் வெயிட் பண்ணுச்சு. நீ போட்டு ஓடுறது வாங்க ஓட்டா. அது வெயிட் பண்ணுச்சு. நீ போட்டு போற அடிக்கணுமா? சொல்ல கூட மாட்டா. டேப் பண்ணணுமா இல்லை அடிக்கணுமான்னு சொல்ல உணர. அவன் கேட்டது அடிக்கணும். ஆனால் நான் டேப் பண்ணிருக்கேன். சரி நம்ம வாங்க ஒரு எஸ்கேப் ஆகும். இவன் வந்து ஜம்ப் நம்ம ஜம்ப். நான் வரேன். கீபோர்டு ஒர்க்கால ஜம்ப் பண்ற ஜம்ப் ஆக மாட்டேன். அது பட்டன் பிரஸ் பண்ணிட்டேன். நான் வந்துட்டேன். இதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. இதுக்குள்ள இருக்கு. இதுதான் என்னன்னு சொல்ல. வெயிட் பண்ணிருக்கோம். நீ ஷவர் எடுத்துக்கோ. நீங்க வாட்சி நான் வெயிட் பண்றேன். கீழே போய் இப்போ நீங்க தோண்டு போடும். உங்களுக்கு தோண்டு போயிட்டு கீழே விளையாட விழுந்துருவீங்க. நிறைய சின்ன ஹாபி தான். இது ஈஸி. இது ஈஸி ஹாபி. நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாலை கிடைக்கும். அந்த பாலத்துக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம கழிச்சு விடுவோம். வாட்ச் ஆடு போறதா? வேண்டாம். இல்லை வாட்ச் ஆடு ஒர்க்கும். வாட்ச் வெயிட் பண்ணு. அங்கே பாருங்க. ஆனால் நம்மளுக்கு பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஒரு என்ன நான் அது பார்த்து கூட வேப்பல. நீ கத்தினற அதுதான்
கோஸ்திக்கு வந்துருச்சு ஒன்று. நான் நல்லா வாங்கிக்கோங்க. நான் வாங்கிக்கிறேன். அச்சோ அவுட் ஆயிட்டேன். நம்மளால பேக்னால அடிக்க முடியாது. நம்மளால சிம்பிள் காமிக்கிறேன். ஆனா இவனை அடிக்க முடியும். ஏன் சிம்பிள் காமிக்கிறேன். என்னாச்சு நான் அவுட் ஆயிட்டேன். எனக்கு எப்படி அவுட் ஆறேன்? நீ டைமிங்குக்குள்ள முடிக்கணும். டைமிங் பண்ணுறா முடிக்கிறேன். நான் உனக்கு வெயிட் பண்றேன். வெயிட் பண்ணு. லாஸ் பண்ணிட்டேன். லாஸ் கரெக்டாக வந்துட்டியா? நான் இப்போ நினைச்சு வரேன். அச்சு எப்படி அவுட் ஆவேன்? சீட் பண்ணுறேன்னு நல்லா கேம் பாருங்கண்ணா. அவங்க சீட்டிங் பண்ணல. உங்களுக்கு வந்து விடுங்க வாங்க. அவ அடிக்கிறான்ச்சு. யாரு? ஒரு அடிச்ச வலிக்கறான். ஆமா. எங்க அடிச்சோ? எனக்கு என்ன? அவன் நல்ல சிம்பிள் காயின் சொல்லு. தெரியல போல நியூ போல. அடுத்த இல்ல நம்ம என்ன பண்ணனும்னா எங்க போறா? இதுக்குள்ள இதுக்குள்ள போய் இந்த பட்டனை பிரஸ் பண்ணி அவுட் ஆயிக்கணும். அவுட் ஆகாது. லூப் ஓடி. ஆனா புடிச்சிட்டானா விட்டுருங்க பரவாயில்ல. அவுட் ஆயிட்டீங்க நீங்க வரல. F2 ஷாப்பா? என்னது? எது கொடுத்தா போ? அப்பா ஐயோ இது இந்த இடத்துல ரேண்டிங் கிளாஸ் யூஸ் டூல் பண்ண அந்த இதுவரை பிரஸ் பண்ணிட்டு டூல் பண்ண ஓடிடுறோம். அதை ஓட்டி இந்த இடத்துல ஹபி சின்ன ஹபி இது ஜம்ப் பண்ணிங்க அவ்வளோதான். இதுக்கு அவனால் வர முடியாது. ஆனால் நீ மவுஸ் விளையாண்டிங்கன்னா கொஞ்சம் மவுஸ் நகர்ந்துட்டே இருக்கும். சுற்றி போகணும். தலையை சுற்றிடும் கடைசியில். வா வரத்தணும் மேட்ச் வெயிட் பண்ணுவோம். இந்த பட்டன் நீங்கள் இப்போ நிற்க அமுத்திட்டீங்கன்னு கீழே விட்டுருவீங்க. இப்படி நிற்க இது இந்த பட்டன் அப்படி கையில் அமுத்திட்டீங்கன்னா கீழே விட்டுருவீங்க பாருங்க. இப்போ ஆனால் நான் மற்றவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இது கொடுத்துட்டிங்கன்னா வரைஞ்சிடும். நான் வண்டியாக வாங்க போகிறேன். என்னை விட்டு கொடுத்துடுறது. நான் உங்களை இருக்கா அச்சுட்டேன். திரும்பி ஸ்மார்ட் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணு எனக்காக நீ வெயிட் பண்ணு. சோடா மட்டும் குடிச்சுக்கோ. ஒரு பட்டன் அமுத்திட்டு சோடா வரும். அதை எடுத்து நீங்கள் ஒரு ரூமாக பாருங்க. கீழே விட்ற கூட டேப் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ பாருங்க எனக்கு ரொம்ப ஈஸி. உடம்புல ஈஸி. இது பாருங்க இந்த எண்டில் வந்திருக்கோமா இப்போ ஒரு ஜம்ப் மட்டும் பண்ணால் போதும். வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு ஸ்மால் ஜம்ப் பட்டன் நீங்கள் கொஞ்சம் லார்ஜரா. ஆனால் ப்ரோஸுக்கு நல்லா சூப்பராக விளையாடுவாங்க இந்த இடத்துல. ஆமாம் நீங்கள் அவுட் ஆனால் கூட நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டாம். நான் முடிச்சுட்டேன். இப்போ ஒரே சான்ஸ் இவன் இந்த வாய் வழியாக ஆப்பை விட்டுட்டா நல்லா எல்லா ட்ரிங்க்கும் இப்போ என் வயிற்று வழியாக இருந்து போயிடுச்சு. இந்த பாரு எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம தங்கச்சி வேலை இருக்கு. நம்ம வெயிட் பண்ணுவோம். அங்கே வரா பாருங்க. இதோ நீலியா வெயிட் பண்ணு. அவ்வளோ கேமோ அப்படின்னு கேமு 500 இன்னொரு அக்கௌண்ட்டு நீங்கள் கேட்குறா இன்னும் எத்தனை அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க? ஒரு 100 இருக்குமா அப்படி கேட்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஆமாம். இதுக்குள்ளே போயிட்டு இது ஒரு லேடர் இருக்கும். நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்க எடுத்துப்பீங்க. அப்படியே நீங்கள் ஓடுவாங்க. ஆனால் இதை எடுத்தால் மட்டும் ஒரு விதமாக ஓடுவாங்க. காலை போகிறோம் இப்படி இருக்காங்க. இப்படிதான் ஓடுவான். நீங்கள் கரெக்டாக அந்த ஓட்டக்கு நேராக வைக்கணும். இதோ அந்த இடத்துல வச்சு வெயிட் பண்ண. இந்த இடத்துக்கு நேராக வச்சுட்டு ஒரு ஜம்ப்பு. அங்கே ஒரு டேப்பு அங்கே ஒரு ஜம்ப்பு. அவ்வளோதான். எத்தனை ஜம்ப்பு? 9 நிமிஷம். ஓகே. அதுக்கடுத்து இங்கே இந்த இடத்துக்கு வந்துட்டு ஓடணும். நிற்காய் ஓடு. ஃபாஸ்ட்டாக ஓடிடு. இந்த இடத்துல நிற்காய்ங்க ஓடிங்க. நான் அந்த கேமில் ஒரே ஒரு தவிர வின் ஆகிருக்கேன். இந்த கேம் கொஞ்சம் கஷ்டம். அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு விளாண்டிங்கன்னா நல்லாவே ஃபன்னாக விளையாடுறாங்க. அதான் ஒரு ஆமாம் ஒரு கான்செப்டே போச்சு. இந்த கான்செப்டே பிரிசன்லேருந்து எஸ்கேப் பண்ணணும். அதில் நம்ம கான்செப்ட் இதுவும் ஈஸி தான். இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, அங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, அதுக்கடுத்து இங்கேருந்து இந்த பக்கம் ஒன்று. வெயிட் பண்ணி
பாருங்க தள்ளி விட்டா. அச்சோ இது என்ன நம்மளுக்காக போடு போடு ஓகே வெயிட் பண்றேன். போடு போடு. அச்சோ யாரு டி அமுத்தினானோ டி தெரியாம டி அமுத்தினேன் சொல்லி லைட்டா ஒரே லைட்டா அமுத்திட்டேன். பெரியவனை பிடிச்சிட்டாங்க. கம்ப்யூட்டர் ஆண்டி பாரு அந்த லெவலில் அஞ்சு அஞ்சு போச்சு. இதுக்குறா ஒருத்தவங்களுக்கு காயப்படுத்தக்கூடாதுங்கிறது. இந்த இடத்துல வந்து அந்த பக்கம் போவாங்க. டேட்டா இந்த பக்கம் குச்சிட்டு கொடுத்து ஃபர்ஸ்ட் லெவலாட்ட இந்த பக்கம் வந்துட்டு அது வேறு இந்த இடத்துல நீங்கள் 3 பம்பை இப்போ சரி செஞ்சு இந்த அது புகையாட்டு இருக்குது அதை தாண்டி போகணும். இப்போ நான் 3 பம்பு 3 இடத்துல இருக்கும். இங்கேருந்து வேணும்னா இப்படி குதிச்சுருங்க, கரெக்டாக குதிச்சுருவாங்க. மேலே கீழே குதிச்சிட்டே ஒன்று கலக்குறேன். இதில் போயிட்டு அவுட் ஆயிடுங்க, திருப்பி அங்கேயே வந்துடுவீங்க. அதுக்கு அது இன்னொரு ட்ரிக் ஒரு இங்கேருந்து இப்படி இருக்குது. இது மேலே ஏற முடியாது, ஏற முடியும். உங்களால் இந்த பக்கம் வந்துட்டு இப்படியே பாருங்க கீழே விழுந்துட்டாங்க. பெஸ்ட் ஐடியா தான், பெஸ்ட் ஐடியா, பெஸ்ட் அச்சோ இப்படி கீழே பயந்துக்காங்க. இங்கே ஏதோ டி நமக்கு ஷாப் ஓப்பன் பண்ணி எஃப்எம் இஎம்டி ஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இஎம்டி ஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே லாஸ்ட் பம்பு இல்லை நம்மளுக்கு லாஸ்ட் பம்பு தான் கஷ்டமாக இருக்குது. எப்பவுமே அதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. போட ஆமாம் எல்லாத்துக்குமே அதெல்லாம் கொஞ்சம் பயமோட பண்ணீங்க. உங்களுக்கு பயமும் தெரியாது. ஓகே பாருங்க இப்போ நான் பயம் இல்லாமல் அசால்ட்டாக வந்தேன், கீழே விழுந்துட்டேன். இந்த மாதிரி வராங்க நீங்கள். ஓகேவா நீங்கள் வந்து ப்ரோ மாதிரி, அதாவது பயந்துக்கு ப்ரோ மாதிரி இருக்காங்க. நீங்கள் எப்படி ஒரு புதுசாக அந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த இடத்துல கோபமாக விளையாடுங்க, உங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுட்டு அப்போ நீங்கள் லெவல் ஈஸியாக முடிச்சுக்கலாம். இது மேலே ஏற கீழே வந்துட்டீங்க, எனக்கு மேலே ஏற முடியாதுன்னீங்க. இது இந்த பக்கம் ஒரு படிக்கட்டாக இருக்கும், அது மேலே இது இப்படி வந்து இப்படி ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான். இப்படி திரும்ப நான் கீழே வந்து காய்க்கிறேன். இப்படி விழுந்துட்டிங்கன்னா இப்படி இங்கே இந்த பக்கம் வந்துட்டு இந்த பக்கம் ஒரு ஜம்ப்பு, அப்படியே இருங்க திரும்பி கீழே விழுந்துட்டேன். இங்கே ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான். வெயிட் பண்ண நெக்ஸ்ட் லெவல் பண்ணி வீடோட இந்த லெவலோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாச்சு. நான் அடுத்த போகிறதுல உங்களுக்கு பாருங்களேன். இல்லை அஞ்சு வாணிச்சு பாய் பாய் சொல்கிறேன். நானே சொல்லிடுறேன்.